சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். யாழ்ப்பாணம் உரும்புராயில பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 52 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்பதான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையா பாருங்க. நாங்கள் இலங்கை முழுவதும் தொடர்ச்சியாக விற்பனைக்காக நிறைய இடங்களில் காணிகள் போட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய சேனல் உங்களுக்கு பயனுள்ள ஒரு சேனலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக அழகான முறையில் ட்ரோன் மூலமாக காணொலி பதிவேற்றம் செய்து உங்களுடைய காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் உரும்புராய் விளாத்தி அடியில தாங்க இருக்குது. மொத்தம் 52 பரப்புகள் இருக்குதுங்க. முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மதில் கட்டி பெரிய கேட் போட்டிருக்காங்க. ஒரு தார் வீதிக்கு அருகாமையில தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. முக்கியமா அதோட பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா 52 பரப்புகள் இருக்குது. உறுதி காணியாக காணப்படுகிறது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஆடுகள் வளர்க்கறதுக்குரிய அந்த அடைப்புகள் செய்திருக்கலாம் பாருங்க. இது முழுவதும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆடுகள் வளர்க்கறதுக்குரிய அந்த ஏற்பாடோட இருக்குது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கோழிக்கூடுகள் இருக்குதுங்க. கோழிக்கூடு 2 கோழிக்கூடுகள் இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டு பரன் இருக்குது, மாட்டு தொழுவம் இருக்குது, பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அதுக்கு பின்னுக்கு இன்னொரு கோழிக்கூடம் இருக்குது பாருங்க. தொங்கல்ல காட்டுறேன் பாருங்க, தொங்கல்ல தெரியுது பாருங்க. அதுவும் ஒரு கோழிக்கூடு தான். 2 கோழிக்கூடும் ஒரு மாட்டு தொழுவமும் ஒரு ஆட்டு பரனும் இருக்குதுங்க. சுற்றி வர பாத்தீங்கன்னு சொன்னா அத்திவாரம் கட்டி கொங்கிரீட் தூண் போட்டு தகரத்தால அடைச்சிருக்கிறாங்க ஃபுல்லாவே. அதாவது 52 பரப்பும் மொத்தமாகவே அத்திவாரம் போட்டிருக்கிறாங்க. அத்திவாரம் போட்டு கொங்கிரீட் தூண் போட்டு தகரத்தால அடைச்சிருக்கிறாங்க. முன்னுக்கு மதில் கட்டி கேட் போட்டிருக்காங்க, பெரிய கேட் உண்டு. இப்போ நாங்கள் வீட்டை பார்ப்போம். அப்படியே போய் வீட்டை பார்ப்போம். வீடு நல்ல பெரிய வீடு தாங்க. மொத்தம் 6 ரூம் இருக்குதுங்க. 2 ஹோல் இருக்குது, ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய வீடு தான். ஆனால் நல்ல ஸ்ட்ராங்காக இப்பயும் வீடு நல்ல ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. அப்படி எதாவது போனோம்னு சொன்னால் இதுக்குள்ள அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதனால நான் சுருக்கமான முறையில் உங்களுக்கு காட்டுறேன். இங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அப்படி அங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது, 2, இது ஒன்று 3. அப்படியே போனோம்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் கீழே மாபிள் பதிச்சிருக்குது. அதே மாதிரி இந்த தட்டுகள், சிங் தட்டுகளுக்கெல்லாம் மாபிள் பதிச்சிருக்காங்க. அப்படியே நாங்கள் இதுக்கால போனோம்னு சொன்னால் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்டில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது பாருங்க. நல்ல அளவான பெரிய பெரிய 10க்கு 10 ரூம்கள் தான் எல்லாமே. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அப்படியே இங்கால திரும்பி நம்மன்னு சொன்னால் இந்த சைட்டில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ள அப்படியே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அந்த ரூமோட சேர்த்து. டபுள் ஹோல் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், டபுள் ஹோல் இருக்குது. நல்ல பெரிய வீடு தாங்க. மொத்தம் 6 ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் எல்லாம் இருக்குது, டபுள் ஹோல் இருக்குது. நல்ல பெரிய வீடு, பழைய வீடாக இருந்தாலும் நல்ல ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது உண்மையாலுமே. அப்படியே வந்தோம்னா இங்கால பின்னுக்கு இது வீட்டினுடைய பின்பகுதி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது. கட்டுக்கிணறு மொத்தம் 3 கட்டுக்கிணறு இருக்குது. நல்ல தண்ணியோடு இருக்குது. ஒரு குழாய் கிணறு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அருமையான காணி, எல் வடிவ காணியாக இருக்குது. இந்த காணியை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரோன் மூலமாக இந்த காணியோட அமைப்பாடத்தை கட்ட நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு எல் வடிவத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்குள்ள பயன் தரக்கூடிய மரங்கள் நிறைய இருக்குது. தென்னை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, தேக்கு இருக்குது. இப்படி பயன் தரக்கூடிய மரங்கள் நிறைய இருக்குதுங்க. அதே மாதிரி சோலார் பூட்டி இருக்கிறாங்க. சோலார் மூலமான அந்த மின் இணைப்பு இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த காணிக்குள்ள இருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 52 பரப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் பிரித்து கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காணியை நேரடியாக போய் பார்வையிட்டு நீங்கள் உணவோட கதைச்சி பேசி நீங்கள் பிரித்து கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணியினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை 50 லட்சம் ரூபா உரிமையாளர் சொல்கிறேன். ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது. நீங்கள் நேரடியாக உரிமையாளரோட கதைச்சி பேசியே இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எல் வடிவ காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. 2 பக்க பாதையை கொண்ட காணியாக அமைஞ்சிருக்குது. 2 பக்கங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு குறிப்பாக பாதை இருக்குது. அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இந்த காணியை நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தாரன். நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு இந்த காணியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் இலங்கை நம்பரும் தாரன், உரிமையாளருடைய இலங்கை நம்பரும் தாரன், அவருடைய லண்டன் நம்பரும் தாரன். புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறார்கள், அவருடைய லண்டன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இது காணி சம்பந்தமான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம்.
அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இலங்கை நம்பருக்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி உங்கள்கிட்டையும் வந்து காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். இதில் வந்து விளம்பர சேவை என்று சொல்லி என்னுடைய நம்பரை தாரன். எனக்கு வந்து நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளை விளம்பரம் செய்யலாம். முக்கியமாக வந்து மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் நீங்கள் வந்து காணொலி பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் செய்யாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த காணொலி நான் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டாது. ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் உண்டுதாங்க. வேற என்ன உறவுகளே, மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.